குழப்பம் என்பது ஒரு ஆயுதம். இதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சத்துருவுக்கு விரோதமாக. ஆனா பிசாசு ஹீஸ் அ காப்பி கேட். ஆண்டவர் என்ன பண்ணாலும் அதை ஈயடிச்சாங்க காப்பி பண்றதுதான் பிசாசோட வேலை. அதனால அவன் என்ன பண்றான், அந்த குழப்பங்கிற ஆயுதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அனுப்புறான். Are you with me? நீங்க என்னைக்காவது பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்துல, குழப்பமான சூழ்நிலையில நீங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, probably you are under the attack of the enemy. பயங்கரமான குழப்பங்க, வீட்டுல குழப்பம், பிசினஸ்ல குழப்பம், இப்படி குழப்பத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் அட்டாக், பிசாசினுடைய தாக்குதலுக்கு அது அறிகுறியாக இருக்கிறது. ஆனால் ஒன்ன தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா குழப்பம் உங்களுக்குரியது அல்ல, குழப்பம் பிசாசுக்குரியது. ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா. நான் என்ன கேட்கறேன்னா, அவனுக்குரியதை ஏங்க நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, அவனுக்கு அனுப்பி வச்சிருங்கிறேன். ஆமென். குழப்பம் உங்களுக்குரியதல்ல, எனக்குரியதல்ல, குழப்பம் பிசாசுக்குரியது. அதை அவன்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. ஆனா எப்படி பாஸ்டர் அனுப்பி வைக்கிறது? ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இருக்கா? பேங்க் டிரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபர் எதுவும் அனுப்பி வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை பிசாசோட சேனைக்குள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, துதிங்க.